என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னும் பொழுதே எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பப்ளிங் எஃபெக்ட் குடுத்தது தான் இந்த தலைப்பு. காட் இஸ் எ ஸ்பிரிட் அப்படின்னு இதுல பேசு அப்படிங்கிற ஒரு தூண்டுதல். என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தூண்டுதல் அப்படி ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே. சில டைம் அவர் வார்த்தையே குடுப்பாரு. ஒரு சில டைமு ஒரு அப்படியே பொங்கி பொங்கி அப்படியே ஒரு பண்ற மாரி ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. எனக்கு கிடைச்ச தலைப்பு. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இது நெறைய நம்ம வந்து வசனங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம வந்து இதுல என்ன சொல்றாங்க? வசனத்துல என்ன சொல்றாங்க நமக்கு இத குறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவருக்கு வந்து மரிச்சு உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து. இப்போ மரித்து அவருடைய உடம்பு தான் மரிச்சிருக்கு. அவருடைய மாம்சமும், ரத்தமும் மனுஷனா இந்த பூமிக்கு வரும்போது மாம்சமும், ரத்தமும் இருக்கும். அவர் மரிச்சு அவருக்கு இந்த வல்லமை இருந்து திரும்ப உயிரோடு எழும்புற வல்லமை. அப்ப திரும்ப உயிரோடு எழும்பியிருக்கும் பொழுது, அவருடைய ஸ்பிரிட் வந்து லைவா இருக்கு. அதுதான் ஜீவனுள்ள தேவன் நம்ம சொல்றோம். லைவா இருக்கு. இப்ப நம்ம மத்தியில அவர் இருக்கிறார் தான். அப்போ நம்ம மத்தியில இருக்கிறவர் யாரு? ஸ்பிரிட் தான். அவருக்கு உருவம்லாம் கிடையாது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, தரிசனத்துல நம்ம பார்க்கிறோம். தரிசனம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் ஆகுது. அப்ப ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் ஆகும்போது தான் அவர் வெள்ள அங்கி போட்டுட்டு வர்றதோ, தரிசனம் குடுக்குறதோ நம்மளால பார்க்க முடியுதே தவிர, அவர தொட்டு பார்த்தா நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ தரிசனத்துல அவர் வராரு. தரிசனத்துல பார்க்க முடியுமே தவிர, அவர தொட முடியாது நம்மளால. ஏன்னா, அந்த எலும்பு, தசைகள், நரம்புகள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம அவர தொட முடியாது. அவர நாம தரிசனத்துல பார்க்கலாம். அதுவுமே ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க முடியும். இதுக்கான வசனமும் கீழ நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். God is a spirit. Those who worship him must worship him in spirit நம்ம அப்படின்னு இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். மஸ்ட்ங்கிறத யூஸ் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ்ல. அந்த மஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவரை நம்ம ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அது குறிக்குது. அப்போ ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் வந்து ஆவிக்குரிய கரம் நம்ம அடிக்கடி நம்ம போதனையில கொண்டு வரும். ஆவிக்குரிய கரம். அப்ப ஆவிக்குரிய கரம் எப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை உருவாக்க முடியும்? ஆவிக்குரிய மனிதனை தான் உருவாக்க முடியும். ஆவிக்குரிய மனிதன் தான் இந்த ஆதாம் ஃபர்ஸ்ட் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, அந்த பழத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி மாம்சமா மாறிட்டான். பழத்தை புசிச்சதுக்கு அப்புறம். ஆனா பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் மேன் தான். அப்போ ஆவியானவர், அவருடைய கரம் ஆவியான கரம், ஆவிக்குரிய கரம். அந்த ஆவிக்குரிய கரத்தினால ஆவியான ஒரு மனுஷனை, ஆவிக்குரிய ஒரு மனுஷனாகிய ஆதாமை படைத்தார். அப்போ ஆதாம் கிட்ட ஆண்டவர் பேசும்பொழுது தமிழ்ல பேசியிருப்பாரா? இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரா? தெலுங்குல பேசியிருப்பாரா? இல்ல மலையாளம்ல பேசியிருப்பாரா? இல்ல பிரெஞ்சு, ஜெர்மன் அந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல பேசியிருப்பாரா? கிடையாது. ஆதாம் கிட்ட பேசும்பொழுது ஒரு பாஷை, தேவ பாஷையில தான் பேசியிருப்பாரு. ஆதாமுக்கு தமிழ் புரிஞ்சிருக்காது. சரிங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய ரீதி, ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு வரும்பொழுது அங்க லாங்குவேஜே மாறுது. லாங்குவேஜே மாறுது. அப்போ இந்த இடத்துல தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப ஆங்கிலத்துல மஸ்ட்ன்னு ஒண்ணு வந்துருச்சு. மஸ்ட்னா கண்டிப்பாக ஆவியில தான் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ஆவியிலே தொழுது கொள்வது தான் இந்த தேவ பாஷை. இந்த தேவ பாஷையில அவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மகனாய் மாற்றுங்க. ஆவிக்குரிய மகனாய் மாற்றுங்க.
நீங்க ஆவிக்குரிய மகளாய் மகனாய் எப்போ மாறுவீங்கன்னா உங்களுக்கு பாஷை கிடைக்கும் பொழுதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஆர் ஜஸ்ட் அ பிலீவர். நீங்க டங்ஸ் கிடைக்கும் பொழுதுதான் யூ வில் பிகம் அ ஸ்பிரிட் மேன் ஆர் ஸ்பிரிட் விமன். பிகாஸ் காட் வில் லொகேட் யூ இன்டு தட் டைமென்ஷன். அப்போ அதனாலதான் நிறைய பேர் இதை வந்து டீஸ் பண்றாங்க. மோகன் சி லாசரஸ் கூட ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்க தமிழ்ல ஜெபம் பண்ணாம நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அதை கூட நிறைய பேர்லாம் ட்ரோல் பண்றாங்க. அது நாட் ரெக்வயர்ட் அட் ஆல். அவர் கரெக்டா தான் சொல்றாரு. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அந்த பேசுறத வந்து நிறைய பேர் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணிலாம் ரோஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. நியாயம் விசாரிப்பார். ஆக்கினை இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. தேவ பாஷையெல்லாம் கிண்டல் பண்ணவே நம்ம கூடாது. ஏன்னா அது ஆண்டருடைய பாஷை. அப்போ நார்மலா ஜெபிக்காதீங்க. உங்க உலகத்துக்குரிய பாஷைய பேசாம நீங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். இந்த யோவான் 4:24 அர்த்தமே அதுதான். அவர் வந்து ஆவியா இருக்கிறார். ஆவியிலே கண்டிப்பாக அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் யோவான் 4:24. அடுத்து ஏசாயா 28 5 அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். அடுத்த வசனம், நியாயத்தை நடத்த சோம்பேறிகளுக்கும் வாசற்படியிலே போர் செய்ய விரும்புகிறவர்களுக்கும் அவர் ஒரு ஆவியாய் இருப்பார். பாருங்க, சோம்பேறிகளுக்கும் வாசற்படியிலே போர் செய்ய திரும்புகிறவருக்கும். ஆண்டவருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவருக்கு ஆவியா இருக்கிறதுனால அவருக்கு எலும்பு, ஃப்ளஷ், மாம்சம், ரத்தம் இது எதுவுமே கிடையாது. ஒரு வடிவம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது அவருக்கு. அதனால அவரு எலோஹிம், எங்கேயும் பூமியின் மேலே அசைவாடுகிற தேவன். ஜலத்திலும் அசைவாடுவார், காற்றிலும் அசைவாடுகிறார். அதே போல ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளேயும் அவர் செயல்படுவார். அப்போ ஒரு ஜலமும் அவருக்கு தேவைப்படுது. காத்து, நம்மளுடைய வளிமண்டலத்திலையும் அவர் அசைவாடுவார். ஒரு மனிதனுடைய உடம்பை நிரப்பி அந்த உடம்பையும் பயன்படுத்துவார். அப்போ அவருக்கு ஏற்கனவே ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அந்த உருவத்தை வச்சு அவர் அப்படியே இருந்துக்கலாம். அவர் தான் ஸ்பிரிட், நம்ம சொல்லிட்டோம்ல. அவர் தான் மரித்து உயிரோடு எழும்பினவர்னு சொல்லிட்டோம்ல. அப்போ மரித்து உயிரோடு எழும்பினா அங்க வந்து ஆவிதான் இருக்கும், அங்க பாடி இருக்காது. அப்ப எல்லா மனிதர்களுக்கும், மூடர்களுக்கும், சோம்பேறியான மக்களுக்கும், பகுத்தறிவு இல்லாத மக்களுக்கும், சுய சிந்தனை படி வாழ்கிற மக்களுக்கும், ஞானத்தை பயன்படுத்தாத மக்களுக்கும், எந்த ஒரு ஆட்களுக்கும், எந்த ஒரு போர் செய்கிறவர்களுக்கும் யாருக்குமே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆவியாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அலங்காரமான முடியாகவும் இருப்பார். ஒரு ஜெயத்தை கொண்டு வர வேண்டும்னா இவர்தான் இனிஷியேட் பண்ணுவார், பரிசுத்த தேவன். அப்ப ஆவியாகவே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்திற்கு மகிமையான கிரீடமாகவும். ஒரு நல்லது நடக்கும் பொழுது பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஆண்டவர் பரிசுத்த தேவன் மக்களை எப்படி செலக்ட் பண்றாரு பாருங்க. அந்த இடத்துல நோ, இம்பாசிபிள், இது முடியவே முடியாது, இது யாராலுமே செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுவார். ஆதாம் காலம் முடிஞ்சு ஆபிரகாம் காலம் வரும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, 100 வயசு ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 45+ அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த தன்மை கம்மியாயிடும். 50, ஏன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாறிடுச்சு.
குடிக்கிற ஆட்களுக்கெல்லாம் டோட்டலி தே வில் பி மோர் டவுன். அவங்களுக்கெல்லாம் குழந்தை அந்த ஸ்பெர்ம்னுடைய கவுண்டே கம்மியாயிடும்னு சொல்லுவாங்க. பட் ஆபிரகாம் 100 வயதில், அந்த 100 வயதில் 100 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த தேவன் வார்த்தைகளை கொடுத்து ஆவியானவர் ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கு அந்த இடத்துல. ஒரு பலவீனம் இருக்கு. என்னது? குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு பலவீனம். ஆனா, என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அப்போ இங்க வந்து அலங்காரமான ஒரு கிரீடம், ஒரு மகிமைக்கு பாத்திரரான தேவன் அங்க எப்படி வெளிப்படுகிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறார். அப்போ இம்பாசிபிள் அப்படிங்கிற இடத்துல தேவன் பாசிபிளா மாறுகிறார். அந்த மேனிஃபெஸ்டேஷன், அவர் இடைப்பட்டு பேசின வார்த்தைகள், உனக்கு குழந்தைய கொடுப்பேன், கடைசியில குழந்தை கிடைச்சிருச்சு. இப்படிதான். அப்ப ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, ஆவியானவர் நம்மோடு பயணிக்கிற விதம், ஆவியானவர் அதை நிறைவேற்றுகிற விதம், அந்த நிறைவேற்றுகிற விதத்துல தான் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். மத்தியான வேளையிலே எலியா தீர்க்கதரிசி, எலியா அவர்களை ஏளனம் பண்ணி, யாரை ஏளனம் பண்ணி? பாகாலை வணங்குகிற ஜனக்கூட்டம். பாகால் அப்படிங்கிற அந்த ஒரு சிலை, பெரிய ஸ்டாச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், யாருன்னே தெரியாது. தேவன் யாருன்னு தெரிஞ்சு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மூட நம்பிக்கை ஒரு விஷயத்த இப்ப வரைக்குமே செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இந்த பாகால் அப்படிங்கிற இது வந்து ஒரு பிசாசு தான், சரிங்களா? இந்த ஒரு பிசாசுனுடைய உருவத்தை அப்படியே பெருசா, அவ்வளோ பெருசு, ஹைட், நல்ல ஹைட்டு, இப்படி வச்சு தொழுது அதுக்கு பலி கொடுக்கணும், அதுக்கு இது பண்ணணும், தூபம் காட்டணும், எல்லாம் செய்து பாகாலை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனக்கூட்டத்தார் அப்படியே இந்த பாகாலை வந்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாங்க இந்த காலத்துல. இப்ப இந்த வசனத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை ஏளனம் பண்ணி, கிண்டல் செய்கிறார். சத்தமாய் கூப்பிடுங்கள், அவர் ஒரு தேவனாய் இருக்கலாம், அவர் தியானத்திலோ அல்லது அவர் மும்முரமாக சென்றதாலோ அல்லது பயணத்தில் இருப்பதாலோ அல்லது உறங்கிக் கொண்டிருப்பதாலோ அவரை சத்தமாக கூப்பிடுங்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவர் தூங்க மாட்டாரு, அவர் நம்மள 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்றாரு, எல்லாமே செய்யறாரு நம்ம சொல்றோம். இது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். ஆனா இங்க எலியா என்ன பண்றாரு? அவங்கள கிண்டல் பண்றாரு. பிஸியாக இருப்பதாலோ, பாருங்க, அது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்குது படிக்கும் பொழுது. மும்மரமாக சென்றதாலோ அல்லது பயணத்தில் இருப்பதாலோ அல்லது உறங்கி கொண்டிருப்பதாலோ அவரை சத்தமாய் கூப்பிடுங்கள். உறங்கி கொண்டிருக்கிறது தெய்வமா? தெய்வம்னா உறங்கவே முடியாது. இப்ப ஸ்பிரிட்டுக்கு தூக்கம் எப்படி வரும்? ஒரு ஸ்பிரிட் இருக்கு, பாடின்னு ஒண்ணு இருந்தாதான் கண்ணு இருக்கு, தூக்கம், கலக்கம் வருது, எல்லாம் வருது. இப்போ ஒரு தெய்வத்துக்கு உருவம் இல்ல, ஸ்பிரிட்னு சொல்றோம். இப்போ பாகால் உருவமா இருக்குது, அது வந்து ஒரு தெய்வம் இல்ல அப்படிங்கிறதுனால தானே இங்க எலியா வந்து கிண்டல் செய்யறாரு. சத்தமா கூப்பிடுங்க, வருதான்னு பாருங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க அவர் மீன் பண்றாரு. அப்போ இங்க இன்டைரக்ட்லி என்ன சொல்லி தராரு எலியா?
பாகால் அப்படிதான்ப்பா. அது பாகால். அது ஒரு சொரூபம். ஆனா, நான் யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப கர்த்தருடைய தரிசினா, நான் நெனச்சு பார்க்கும் பொழுதே ஆண்டவர் வந்துருவாரு. கர்த்தாவேன்னு சொல்ல லோ வால்யூம்ல சொன்னாலுமே அவர் வந்துருவாரு. நான் சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியதில்ல. நான் இப்படி வாங்க தூபம் காட்ட வேண்டியதில்ல. நான் எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, அவர் ஆவியா இருக்கிறார். அவர் என் பக்கத்துல இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். என் சரீரத்துக்குள்ள இருக்கிறார். நான் நெனைக்கும் பொழுதே அவர் வந்துருவார். அப்படின்னு ஆம்னிபோட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ் காட்ன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா, அவர் எங்கேயுமே இருப்பார். அங்கேயும் இருப்பார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க. அங்கேயும் இருக்கிறாரு. என் கூடவும் இருப்பாரு. என்னையும் பேச வைப்பாரு. உங்களையும் கேட்க வைப்பாரு. உங்க குழந்தைங்களையும் பார்த்துக்குவாரு. உங்க கணவரையும் பார்த்துக்குவாரு. இது போல தான் அவரு மல்டி டேலண்டட்னா அவருதான். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இப்ப பாருங்க, இதுதான் இந்த மத்தியானம் எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்த தொட்ட ஒரு வசனம். இந்த 1 ராஜாக்கள் 18 பாகால அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டாரு. அப்ப நமக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க இத படிக்கும் பொழுது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எலியா குடுத்திருக்கிறாரு. நம்ம தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்கவே மாட்டார். ஹல்லேலூயா! சங்கீதம் 121 3லருந்து 4 வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, "உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்." அடுத்த வசனமே பாருங்க. இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். "உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்." நம்ம எங்கேயாவது போனோம்னாலோ, வந்தாலோ, எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? "ப்பா! ஊரு சுத்தணும். என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது." என்னென்னமோ ஒரு சுற்றுலா போனோம். பார்த்தோம். ஆனா, என்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது, நிம்மதியா இருக்கு. எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோம்? அப்பாடா! வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல போட்டா நல்லா இருக்குமே! நல்லா சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே! தோணுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ எங்க போனாலும், திரும்ப உங்க வீட்டுக்கு வந்தா தான் உங்களுக்கு நிம்மதி. அல்லேலூயா! அப்ப பாருங்க, நான் எதுக்கு இந்த ஒரு கம்பேரிசன குடுக்குறேன்னா, எங் என்ன செய்தாலும், எங்க போனாலும், வந்தாலும், உங்கள பாதுகாப்பாய் கொண்டு வருகிறவர் தேவன் தான். உங்க வீட்டுக்கு பாதுகாப்பாய் கொண்டு வருகிறவர் தேவன் தான். எத்தனையோ போர்கள் நடந்தது. இப்பயும் போர்கள் நடக்கிறது. இந்த போர்களில் அஃபெக்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஆனா, அதே போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். இப்ப பாருங்க, இதுல நெறைய பேர் ஜெலஸ் ஆகுறாங்க. என்னடா இது! அவர வணங்குனா தான் அவரு காப்பாத்துவாரா? கண்டிப்பா. இப்போ உங்க அப்பா இருக்கிறாரு. உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர். உங்களைய இந்த பூமிக்குரிய அப்பா. இந்த பூமிக்குரிய அப்பா உங்களை பெற்று, வளர்த்து, அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்றதோ, உங்களுடைய காலேஜ் ஃபீஸ் பே பண்றதோ, இல்ல உங்களுக்கான ஒரு கேர் டேக்கரா அவர் தான் இருக்க முடியும். நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ, எதிர் வீட்டுக்காரரோ இருக்க முடியாது. அப்போ பயாலஜிக்கல் ஃபாதர் தான் பிகாஸ் அவருடைய டிஎன்ஏ உங்க உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப அவரு தான் கேர் டேக்கரா இருக்க முடியும். அப்போ எல்லாருக்குமே பிதாவா இருக்கிற கர்த்தர், அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ரூபத்தின்படி அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக ஆண்டவர் படைச்சாரு ஆதாம்னா, ஆதாமுக்குள்ள என்ன டிஎன்ஏ இருந்திருக்கும்? ஆண்டருடைய டிஎன்ஏ தான் இருந்திருக்கும். பிகாஸ் அவருடைய ஆவிக்குரிய கரத்தை எடுத்து, ஆவிக்குரிய மனுஷனாக ஆதாமை படைத்தார். ஆதாம் பழத்தை புசித்ததுக்கு அப்புறம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அப்போ டொமினியன் யார் டாமினேட் பண்ணா, அந்த இடத்துல சாத்தான் ஆதாம் கிட்ட இருந்து ரேங்கிங்க பிடுங்கிடுறான். ஆதாம் கிட்ட இருந்து இப்ப நீங்க ஒரு சாத்தானுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ஒண்ணு திருடு போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒரு பாவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ஒண்ணு பறிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஒண்ணு இழந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்ககிட்ட இருந்து ஒண்ணு இழக்கிறீங்கன்னா, அங்க ஆட்டோமேட்டிக்கா சாத்தானுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆதாம் செய்த தவறுக்கே அவன் பெருசா அச்சீவ் பண்ற மாரி ஆகுறானே!
இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எத்தனை கோடான கோடி ஜனங்கள் இருப்பாங்க. அத்தனை ஜனங்கள் செய்கிற பாவத்தினால இந்த ஒருத்தன் எவ்வளோ ரேங்கிங் அடைஞ்சிருப்பான். அப்ப அவனுடைய ரேங்கிங் அடையாம இருக்கணும்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது. அப்ப பாவம் செய்யறதுனா சாத்தானுக்கு கீழ்ப்படிகிற கணக்குல வருது. நீங்க சாத்தானுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாவம் உள்ள வந்துருது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஸ்பிரிச்சுவல் மேனாக ஆண்டவர் படைத்தார். ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் ஆதாமை படைத்தார். எந்த கீழ்ப்படிதல்னால, எந்த கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுடைய டிஎன்ஏ மாறப்பட்டது. நீங்க யாருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்களுடைய டிஎன்ஏ உங்க உடம்புக்குள்ள வந்துரும். அவங்களுடைய கேரக்டர் உங்க உடம்புக்குள்ள வந்துரும். அப்ப ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தால், சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்தால், சர்ப்பத்தினுடைய குணங்கள் இவனுக்குள்ள வந்து விட்டது. மாம்சமும் ரத்தமும். சரி, மாம்சமும் ரத்தமும் என்னது? சாத்தானுக்கு உணவுன்னு சொல்றோம். ஹீ இஸ் அ பிளட் சக்கர் அப்படின்னு சொல்றோம். ஹீ இஸ் யூ ஆர் கிவிங் யுவர் ஃபிளஷ் டு சாட்டன் அப்படின்னு சொல்றோம். பாம்பு இருக்கு. பாம்பு என்ன சாப்பிடும்? மண்ணுக்குள்ள அப்படி மண்ணை அதோடைய வாயை வச்சு மண்ணை அப்படி வச்சு 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 மண்ணு அதோட உணவு. சரிங்களா? மண்ணு அதோடைய உணவு. இங்க நான் என்ன சொல்லிட்டேன்? பிளட்டும் மாம்சமும் சாத்தானுக்கு உணவுன்னு சொல்லிட்டேன். நீங்க மண்ணா இருக்கும் பட்சத்துலதான் இந்த மண்ணு உங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா உண்மையான ரெப்டைல் வந்து எங்க வாழும்? மண்ணுக்குள்ள. ரொம்ப ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே போயிடும். இந்த பாம்பு போய் அந்த மண்ணு அதுக்கு உணவா இருக்கு. சரிங்களா? மண்ணு தின்னும் பாம்பு. மண்ணு வந்து உணவா இருக்கு. இது வந்து பிராக்டிக்கலா நான் சொல்றேன். நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய மண்ணு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இங்க மண்ணுன்னு சொல்லப்படுறது உங்களுடைய மாம்சமும் ரத்தமும். இந்த மண்ணு வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க யாரை ஃபீட் பண்றீங்க? சாத்தானுக்கு உணவா போயிடுறீங்க. அப்ப இங்க இந்த மண்ணுங்கிற கான்செப்ட் வராம ஆவிக்குரிய அப்ப அந்த ஆவிக்குரிய எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். இங்க என்ன தொலைக்கப்பட்டிருக்கு? ஆதாம் கிட்ட கீழ்ப்படியாமல் இருந்ததுனால சாத்தான் டாமினேட் பண்ணிட்டான். அதை நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் உங்களுடைய டிஎன்ஏவை மாற்ற முடியும். அப்ப ஒவ்வொரு கீழ்ப்படிதல் இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு நீங்க கீழ்ப்படிய தான் நீங்க அவருடைய சொந்த மகனா மாறுவீங்க. அப்போ சொந்த மகனாய் மாறதான் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டு, நல்ல ஒரு இன்டிமசி, நல்ல ஒரு பாண்டிங் நடக்குது. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. நான் தயங்குறதே கிடையாது. அதை நான் செய்திருவேன். நிறைய பேர் அதை வான் கூட பண்ணுவாங்க, என்னடி இது இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எனக்கு அதை சொல்லியிருப்பாரு, இதை நீ செய். நான் யோசிச்சு பார்ப்பேன், இது உண்மையிலே நியாயமா தானே இருக்கு. அப்பனா நம்ம வந்து இதை செய்யணும்பா. அப்பனா நம்ம அதை செய்யணும். நம்ம அதை செய்யாம போனா இன்டைரக்டா நம்ம சாத்தான ஹானர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கறத மீனிங். அதனால நம்ம இதை செஞ்சே ஆகணும். அப்ப ஆதாம் தொலைத்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒபீடியன்ஸ் தான். அவருக்கு ஒபே பண்ணும் பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அப்போ உங்க காலை தள்ளாட ஒட்டார், அதே போல உங்களை காக்கிறவர் உறங்க மாட்டார். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியுது, நான் அதை காப்பாத்துவேன். இதுதான் இந்த வசனம். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியுது, நான் அதை காப்பாத்துவேன் அப்படிங்கிறதா நான் இவ்வளவு நேரம் சொன்னது. சங்கீதம் 139:7 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே நான் போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு ஈர்க்கும் விதமா இருக்கு இந்த ஒரு வசனம். சொல்ல போனா தாவீது சொல்லுகிற வார்த்தை தான், நான் எங்கே போவேன், எங்கே ஓடுவேன், இதெல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா இது உங்களுக்கு பர்சனலா நீங்க எடுத்துக்கும் பொழுது இது எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவர் எங்கேயும் இருக்கிறவரு. நீங்க பாத்ரூம் போனா கூட அங்க பாத்ரூம்ல இருக்கிறவர். நீங்க கிச்சனுக்கு போனா கிச்சன்ல இருக்கிறவரு. நீங்க வெளிநாட்டுக்கு போனா வெளிநாட்டுல இருக்கிறவரு. எங்கேயும் இருக்கிறவரு.
இப்படிங்கிறதுக்குள்ள கர்த்தருடைய மூவ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்படிங்கிறதுக்குள்ள அங்க இருக்கிறார். ஒரு செகண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கிறார். அதுதான் அவருடைய ஆம்னி பிரசன்ஸ். ஆம்னி பிரசன்ஸ் கேரக்டர். எங்கேயும் இருக்கிறவர் அவர். அப்ப இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஒரு பாவம் இப்ப ஒரு உங்களுக்கே தெரியும் இது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொஞ்ச நேரம் நீங்க பாவம் நீங்க ஏதாவது செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா, கொஞ்ச நேரம் நீங்க ஆண்டவர தள்ளி வைப்பீங்க. பாவம் செய்றவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ இருதயத்துக்குள்ள நெனச்சுட்டு பாவம் அவங்களால செய்யவே முடியாது. கொஞ்ச நேரம் இந்த பாவத்த நான் செஞ்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறேன். அப்படின்னா தான் பாவம் செய்ய முடியும். இயேசுவ இருதயத்துக்குள்ள நினைக்கும் பொழுது பாவம் செய்யவே முடியாது. குத்தும், வலிக்கும், வேதனை, அதோடைய கஷ்டம் ரொம்ப வித்தியாசமாக உணரப்படும். உங்களால அந்த பாவம் செய்யவே முடியாது. ஆண்டவர் இருக்கிறாரு, நம்மள கண்காணிக்கிறாரு, அவர் நம்மள பார்க்குறாரு. இந்த பாவத்த துணிகரமா செய்யறதுக்கும் உங்களுக்கு மனசு வரவே வராது. ஏன்னா அவர் பார்க்குறாரு. அப்போ கொஞ்ச நேரம் நீங்க பாவம் செய்றீங்கன்னா, அவர ஒரு நிமிஷம் மறந்து நீங்க அவருடைய பெயர மறந்து தான் நீங்க பாவம் செய்ய முடியுமே தவிர, அவருடைய பெயர ஞாபகத்த வச்சு நீங்க பாவம் செய்யவே முடியாது. அவர் அந்த சிந்தனையே உங்களுக்கு வர்றதுக்கு உங்களுடைய மனசே இடம் குடுக்காது. அதனால தான் சொல்றோம். கெட்ட காரியங்கள பார்க்காதீங்க. செல்ஃபோன்ல கூட கெட்ட காரியத்த பார்க்காதீங்க. நெறைய பேர் அந்த போர்னோகிராஃபிஸ், ஆபாச காட்சிகள், அசிங்க காட்சிகள் அதெல்லாம் சாதாரணமா, சர்வ சாதாரணமா ஒரு இன்டர்நெட்ட தொறந்தாலே வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்துக்கு நீங்க இயேசுவ சிந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து அந்த நேரத்துக்கு இயேசுவ சிந்திக்க மாட்டீங்க. நீங்க இயேசுவ சிந்திச்சீங்கன்னா, அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த நேரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க பார்க்கவே கூடாது. சரிங்களா? இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சாத்தானுடைய கும்பல் இருக்கு. இந்த போர்னோகிராஃபி, இந்த ஆபாச காட்சிகள், இந்த இந்த சினிமா இதுக்கு பின்னாடிலாம் ஒரு சாத்தானுடைய கும்பல் இருக்கு. சாத்தானுடைய காரியங்கள் தான் இதெல்லாம். டீமோன்ஸ் இமேஜினரி டீமோன்ஸ். கணவன் மனைவியாக நடிப்பது ஒரு படத்துல. ரொமான்டிக்காக வாழ்கிறது. இதுதான் படமா எடுக்குறாங்க. ஒரு சினிமாவ எடுத்தா அதுதான் இருக்கு. எந்த ஹீரோயின போட்டா நெறைய ஆண்கள் பாப்பாங்க அந்த படத்த. எந்த மாரி ஹீரோயின ஆட வச்சா கமர்ஷியலா இந்த மூவி நெறைய காசு வசூலிக்க முடியும். அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. அப்போ இயேசு அப்படிங்கிறவரு அங்க எவ்வளோ பரிசுத்தரு. இயேசு அப்படிங்கிறவரு அங்க இருந்தா, அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க தோணுமா? அப்போ பரிசுத்த ஆவியா இருக்கிறவர், நீங்க ஒரு விஷயத்த சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார். உருவத்தின் வடிவத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த ஃபோட்டோல இருக்கிறாருப்பா. இயேசு மாரியே ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால இயேசு ஹால்ல தானே இருக்கிறாரு. நம்ம இங்க ஜாலியா டிவி பார்ப்போம். அசிங்க காட்சிகள் பார்ப்போம். அப்படின்னு உங்க இருதயத்துக்குள்ள தோணும். இங்க நீங்க இயேசு வடிவம் இல்ல. அவர் மரித்து உயிரோடு எழும்பினவர். அவர் மரித்து உயிரோடு ஆவியாய் வாழ்கிறார். அவர் ஆவியாய் வாழ்கிறதுனால, எங்க கூட எங்கேயோ இருக்கிறார்ப்பா. பெட்ரூம்ல இருக்கிறாரு. பெட்ரூம்ல நான் தப்பு செய்யவே மாட்டேன். கிச்சன்ல இருக்கிறாரு. கிச்சன்ல தப்பு செய்யவே மாட்டேன். அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கைய மாத்தணும். இது எல்லாருக்கும் தான். எனக்கும் சேர்த்து தான். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குமே போதிக்கிறாங்கன்னா, ஐயோ! ஐ அம் சோ பெர்ஃபெக்ட்ன்னா உண்மையிலேயே நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் போதிக்கிறோம். இதுல வந்து எத்தன பெர்சென்டேஜ் நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம்னு ஆண்டவர் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனா, நான் சொல்லிக்கலாம். நான் டிவி பார்க்கறதில்ல. உண்மையில நான் டிவி பார்க்கறதில்ல. நான் ஒத்துக்கிறேன். படங்கள்லாம் நான் பார்க்கறது கிடையாது. சீரியல்ஸ் பார்க்கறது கிடையாது. இந்த ஆபாச காட்சிகள் பார்க்கறது கிடையாது. நான் எதுவும் பண்றது கிடையாது. அதனால தைரியமா சொல்லிக்கலாம். நான் இந்த மாரி பண்றதில்ல. அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஆனா, இதுலயே பரிசுத்தம் யாருன்னா, ஆண்டவர் தான் சர்டிபிகேட் குடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த மாதிரியான வசனங்கள். அப்போ அவர் வந்து உறங்க மாட்டார். உன்னை கால் தள்ளாட விடமாட்டார். நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கே போவேன்? நீங்க தான் எனக்கு கெதி. நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும். நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு சன்ஷிப் எப்ப பில்ட் ஆகும்னா, நீங்க பாவம் செய்யாம,
கீழ்ப்படிந்து அவரோடு நெருங்கும் பொழுதுதான் இந்த ஒரு சன்ஷிப் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் ஒழுக்கமா வாழ முடியும். ஏன்னா இதே தாவீது தப்பு செய்த தாவீது தான். மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கர்த்தரோடு சேர்ந்த ஒரு தாவீது. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அடுத்து சங்கீதம் 51 அதிகாரம் அதுல இருக்கிற 11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுக்காமலும் இரும். இங்கேயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து. அப்ப என்ன இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன அவங்க சொல்லி கொடுக்கறாங்க அப்படி நமக்குன்னா, தாவீது இருதயத்துக்குள்ள இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தவறு செய்து தாவீது தவறு செய்தவர் தான். ஒரு மனுஷன், எல்லா மனுஷனும் தவறு செய்யறவங்க தான். ஆனா இங்க தவறு செய்யக்கூடாது அப்படின்னு தேவைப்படுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தவறு செய்யக்கூடாது, இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, இந்த மனுஷன் திருந்தணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து he is playing a role of an lawyer. ஒரு வக்கீல் தான் வக்கீலுடைய ரோலை பிளே பண்றாரு. இப்ப ஜட்ஜி யாரு? பிதா ஜட்ஜா இருக்கிறாரு. இயேசு வக்கீலோட ரோலை பிளே பண்றாரு. அப்போ இந்த வக்கீலோட ரோலை பிளே பண்றதுக்கு என்ன ப்ரீ ரெக்விசிட்டா பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது கேவலமான ஒரு செயலு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதா இந்த பரிசுத்த ஆவியனுடைய வேலையாய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராருப்பா, அவரு உங்களுக்கு இருப்பார், அவர்தான் உங்களுக்கு இனிமே உதவி செய்ய போகிறார், அவர்தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், அவர்தான் உங்களை திருத்த முடியும். அப்ப ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு நபர் தான் 3 வேலைகளை செய்யறாங்க. ஒருத்தர் பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஜட்ஜு. இங்க நடுவில் ஏன்னா இப்படி 3 ரோல் பண்ணாதான் இந்த மனுஷனை நிறுத்த முடியும். இந்த மனுஷனை லெட் அஸ் மேக் அ மேன் இன் அவர் இமேஜ், நம்மளுடைய சொரூபத்தின். அப்ப இங்க ப்ளூரல்ல, பன்மையில ப்ளூரல்ல இருக்கு, லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேர் அங்க இருக்கிறாங்க. இங்க இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிகியூஷன் தான் யெஷுவா உள்ள வராரு. ஆனா டிஃபால்ட்டா 3 பேரு ஃப்ரம் த பிகினிங் அவங்க இருக்கிறாங்க தான். பூமிக்குள்ள வரும்போதுதான் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு தெரியும். ஆனா முன்னாடியே இந்த பன்மை ப்ளூரல் இருக்கு. லெட் அஸ் மேக், நம்மளுடைய நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி, என்னுடைய ரூபம் நாங்க எழுதப்படல, நமது 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 சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே ஒரு மனுஷனை படைக்கலான்னு தான் படைக்கிறாங்க. அப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவி, ஜட்ஜு உக்காந்துருக்காரு, ஜட்ஜு நியாயம் தீர்ப்பாரு, நியாயம் விசாரிக்கிறவரு. இங்க லாயர் தான் இயேசு கிறிஸ்து பிளே பண்ற ரோலு. இங்க பரிசுத்த ஆவியானவர் தான் குற்றங்களை உணர வைத்து பரிசுத்தப்படுத்த இருக்கிறவர். அப்போ இங்க தாவீது சொல்ற அந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, பாருங்க, உமது சமூகத்தை விட்டு நான் என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுக்காமலும். பரிசுத்த ஆவினாலே அவர்தான். என்னை விட்டு நீங்க போயிடாதீங்கப்பா, என் கூடவே இருங்க, என்னை தள்ளி விடாமல் இருங்க, என்னோடு இருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறதான் இந்த அர்த்தத்தை அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சங்கீதம் 143 10 வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல் ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நல் ஆவின்னு அழகா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. உம்முடைய நல்ல ஆவி, நல்ல ஆவி, நீரே என் தேவன். இங்கேயும் ஸ்பிரிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க எங்கேயுமே பாடி டைப்பை சொல்லல, சரிங்களா? இங்கேயும் நமக்கு ஸ்பிரிட்டை சொல்லியிருக்காங்க. அப்ப நல்ல ஆவி, அந்த ஆவினாலே, அந்த ஆவி இருந்தாதான் நான் நல்ல வழியில நான் நடக்க முடியும். அப்போ பிஃபோர் யெஷுவா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமும் ஸ்டாண்டர்டா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம ஆதியிலே படிச்சிட்டோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து உருவானதே மரியாளுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் தான். இங்க பயாலஜிக்கல் ஃபாதர்லாம் யாருமே கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மட்டும்தான்.
ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தான் ஹோலி ஸ்பிரிட். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அப்பா யாரு? ஹோலி ஸ்பிரிட் தான். ஹல்லேலூயா. இது நிறைய இதனுடைய ட்ரினிட்டி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரவுண்டு முக்கோணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பேச 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 ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஹல்லேலூயா. சரி, அடுத்து நல்வழியிலே நடத்துவாராக, அதை நம்ம பார்த்துட்டோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டுதான் லிபர்ட்டின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். எங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ கர்த்தரே ஆவியானவர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது கூட நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். எங்கப்பா இருக்கு பைபிள்ல ஆவி ஆவி ஆவி, பரிசுத்த ஆவி, எப்ப பார்த்தாலும் ஸ்பிரிட்டு, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிலாம் பேசுறாங்களே, எங்கப்பா இதுக்கான வசனம் இருக்கு அப்படின்லாம் கூட நினைக்கிறது ஜனங்க இருக்கிறாங்க. இங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வரியே கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. அங்க நமக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையினாலே அதிகரிக்கும் மகிமையுடனே. இங்க பாருங்க, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். இப்ப ஆவியாய் இருக்கிற அந்த சாயலாகத்தானே, ஆவியாய் இருக்கிற அந்த சாயலாகத்தானேனா ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப இங்க சொரூபம் அப்படிங்கிறது வரல, ஒரு உருவம் அங்க வரல, எலும்பு நரம்பு தசைகள் பிளட் எதுவுமே வரல. அப்போ இருதயத்துக்குள்ள இயேசு கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தராகி ஆவியானவர் வாசம் பண்றார், இருதயத்துக்குள்ள வாசம் பண்றார். நம்மளுடைய பாடி தேவனுடைய ஆலயம், நம்மளுடைய உடம்பு டெம்பிள் ஆஃப் காட், நம்மளுடைய சரீரம் டெம்பிள் ஆஃப் காட். இப்ப நான் பேசுறேன், என்னோட இருதயத்துல யார் இருக்கிறாரு? அவரை குறித்து தான் பேசுறேன். அப்ப அவரு தான் ஆப்வியஸா இருப்பாரு. அப்ப நம்ம இருதயத்தினுடைய அந்த ஆக்கியூபை பண்றது, நம்மளுடைய ஹார்ட் பூரா நம்ம அவரை ஆக்கியூபை பண்றோம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும், தண்ணீர் கீழே நம்ம தண்ணி தோண்ட தண்ணி வருது, அந்த தண்ணியில அப்புறம் ஒப்பான ஒரு சொரூபம். சொரூபம்னா அந்த ஷேப், ஸ்டாச்சு, அந்த உருவம், உருவ பொம்மைகள், எந்த ஒரு உருவ சொரூபங்களையும் நமக்கு உண்டாக்க கூடாது. நம்மளே அதை வந்து இதை நம்ம வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள இதை வணங்கணும், இதை நம்ம இதுதான் லக்கி, இதனாலதான் நான் இன்னைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணேன், இதனாலதான் நான் இன்னைக்கு அழகா நான் சந்தோஷமா இருக்கிறேன், இதுதான் எனக்கு பளபளப்பா என் மேனியை கொண்டு வந்துச்சு, இதை பார்க்க தான் என் முகம் ஷைனிங் ஆச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு சொரூபத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. நமக்கு ஷைனிங்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பி நம்ம முகத்தை நீங்க கண்ணாடியில பாருங்களேன், அப்படி ஒரு சர்க்குலேஷன் உங்களுடைய ஃபேஸ்ல ஒரு க்ளோ இருக்கும். உங்களுக்கு க்ளோ எப்ப கிடைக்கும்னா, ஒரு சில பேர்கள் பாத்தீங்கன்னா, நான் வந்து நிறத்துல சொல்லல, கருப்பு சிவப்பு இந்த க்ளோல வராது, நிறமே இங்க க்ளோல வராது. இந்த க்ளோ அப்படிங்கிறது செழிப்பு, முகத்தினுடைய ஷைனிங் பியூட்டியை சொல்றேன். முகத்துக்குள்ள ஒரு ஆயிலினஸ் நேச்சர் தெரியும், ஒரு வழுவழுப்பு தன்மை தெரியும். இங்க ஃபேர் காம்ப்ளெக்ஷன் டல் காம்ப்ளெக்ஷன் சொல்லல, இங்க பரிசுத்த தேவன் நம்மை நிரப்பும் பொழுது அவர் மேல இருக்கிற பிரகாசம் அப்படியே ஒரு நல்ல ஒரு அழகா இருக்கும். நீங்க கண்ணாடியில பாருங்க, நீங்க நல்லா ஜெபிச்சுட்டு உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாருங்க, அவ்வளோ அழகா உங்க முகம் இருக்கும். அப்போ இங்க எந்த ஒரு சொரூபமோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ, நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையோ கொடுக்க போறது கிடையாது. இங்க ஆவியா இருக்கிற தேவன் தான்
ஆவியாய் வாசம் பண்ணுகிற தேவன் தான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அதனால இந்த எந்த ஒரு தண்ணீர்ல இருக்கிறதோ, வானத்தின் மேலே இருக்கிறதோ, கீழே பூமியில இருக்கிறதோ எந்த ஒரு சொரூபத்தையும் நம்ம உண்டாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்பதாகும். உருக்கிய தெய்வங்களை உண்டாக்க கூடாது என்று கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டதை விவரிக்கிறது. இந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல உருக்கிய தெய்வங்கள். இப்போ கோல்டுல சிலைகள் பண்றாங்க, கோல்டுல சிலைகள் பண்றாங்க, உண்மையிலே பண்றாங்க. ஒரு சில வேல்யூபிள் மெட்டல் வெள்ளியில பண்றாங்க, அலுமினியம்ல பண்றாங்க. நிறைய மெட்டல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வேல்யூபிள் மெட்டல்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் உருக்குவாங்க. ஹீட் பண்ணும் பொழுது ஹீட் பண்ணி கையை வச்சு 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 மோல்ட் பண்ணி அந்த ஷேப்பை கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த இந்த லேவியர் ஆகமத்துல சொல்றாங்க. அந்த மாதிரி உருக்கி, யாத்ராகமத்துல சொல்றாங்க உருக்கி. இது யாருக்கு சொல்லப்பட்டது? மோசேக்கு சொல்லப்பட்டது. மோசேக்கு கடவுள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க உருவாக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு உருக்கிய விஷயத்த நீங்க ஒரு சிலையை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி மோசேக்கு சொல்லியிருக்கிறார். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்கள் நிலத்தில் நல் விக்கிரகங்களை நாட்டி வணங்காமலும் இருப்பீர்களாக, ஏனெனில் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். திரும்ப ஒரு பயாலஜிக்கல் ஃபாதருடைய எக்ஸாம்பிளை நான் கொண்டு வரேன். உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர், யுவர் ஜெனட்டிக் ஃபாதர், உங்களுடைய உலகத்துக்குரிய அப்பா. உங்களுடைய உலகத்துக்குரிய அப்பாவுடைய தோற்றத்தில், அவருடைய மூக்கு, அவருடைய கண்கள், ஓ இவருடைய குழந்தையா, அவரை மாதிரியே இருக்குப்பா, இவங்களுடைய மகளா, அந்த அம்மா முகத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்குப்பா, இப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அந்த குரோமோசோம்ஸ் அந்த மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும். அவங்கள மாதிரியே இருக்கும் அந்த குழந்தை, அவங்கள மாதிரியே இருக்கும் பார்க்க, அவங்கள மாதிரியே இருக்கும் அந்த செயல், அவங்கள மாதிரியே டேலண்டடா இருக்கும், அவங்கள மாதிரியே நல்லா பாடும், அவங்கள மாதிரியே நல்லா போல்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்க, இந்த விக்கிரகங்கள், இந்த மோல்டு, இந்த உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனால உண்டாக்கப்பட்ட, ஒரு மனுஷனால வடிவத்தை கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலத்தின் நல் விக்கிரகங்களை நாட்டி, நல் விக்கிரகங்களை இங்க நல்லது அப்படி சொல்ல வரல, கைகள்னால செய்யப்பட்டு நல்ல வடிவங்களை பெற்றுக்கொண்ட இந்த விக்கிரகங்களை நீங்கள் சேவிக்காம இருக்கணும். ஏன் தெரியுமா? நானே தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இது எவ்வளோ ரொம்ப, இதுக்கு மேல யாராவது ஆண்டரை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வழிபாடை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இந்த மாதிரியான கரெக்ஷன் வேர்சஸ்லாம் அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு படிக்கிறதுக்கே. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையிலும் யுக்தியினாலும் உண்டாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. அதாவது பொண்ணு, வெள்ளி, அதான் நான் சொன்னேன், கோல்டு, சில்வரு, கல்லு, கருங்கல், இந்த கருங்கல்லாம் வடிவம் கொடுத்து அது ஒரு இதுவா மாத்திடுறாங்க. இந்த அனைத்து விஷயத்துக்கும் ஒப்பா இருக்கும் என்று நாம் இதுதான் தெய்வம், இதைதான் நம்ம வழிபடணும், இதான் நமக்கு நல்லது செய்யும், இதுதான் நமக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கும், இதை நமக்கு இதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம நித்திய ஜீவன் அடைய முடியும், அப்படியெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு விஷயத்த போட்டு அதை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடாது. இதை பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் நமக்கு 17ஆம் அதிகாரம் 29ஆம் இது நான் சொல்றது கிடையாதுங்க, இது பிரியா சொல்றது கிடையாது, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள்.
அப்ப அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். பட் இதுல அப்ஜெக்ஷன்ஸ் நெறைய இருக்கு. இத தடுத்து நிறுத்தத்துக்கு நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இந்த பூமியில. நீங்க நம்ம இந்த வசனத்தையே எடுத்து போதித்தாலும், இதுக்கு அப்ஜெக்ஷன் குடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா, இது திரும்ப சொல்றேன், இது நான் சொன்னது கிடையாது. இது வேதாகமத்துல, பைபிள்ல எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பல டெஸ்டிங் போயிட்டு, அந்த டெஸ்டிங்ல ஃபில்டர் ஆகி நெறைய தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதப்பட்டாலும், அதுல எதெல்லாம் போடணும், வேதத்துல கொண்டு வரணும்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி தான் இது அத்தனையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபில்டர் பண்ணதுலயுமே கூட பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, உருவாக்கக்கூடாது, சொரூபங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 1 தீமத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ல இருந்து 16 வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவன் தமது காலங்களில் அதை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்ராதிபதியும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், அவரே மரணமில்லாதவர், தாழாத ஒளி தவறாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை மனிதன் கண்டதில்லை, காணவும் மாட்டார்கள். அவர் அருகே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்படிங்கிறதா இந்த 1 தீமத்தேயுல எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள். பாருங்க, இது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள ஒரு பவர் பேக்கா இருக்கு நமக்கு. தேவன் தமது காலங்கள் அதை வெளிப்படுத்துவார். அவரே வெளிப்படுத்துவார். தமது காலங்களெல்லாம் அவருடைய குளோரியஸ் டேஸ், அவருடைய டேஸ்ல இப்பவும் நம்ம டேஸ் ஆஃப் குளோரி தான் இருக்கும். டேஸ் ஆஃப் கிரேஸ் கிடையாது. கிருபையின் காலம்லாம் முடிஞ்சு போயிருச்சுங்க. டேஸ் ஆஃப் குளோரி. நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டு இருப்பார். பிதா கிட்ட பரிந்து பேசிக் கொண்டு இருப்பார். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த அக்கவுண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் கேட்டு 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 ஃபேவர், பிதா கிட்ட ஃபேவர் கேட்டு 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 இவங்கள மன்னிங்க, இவங்கள மன்னிங்க, மன்னிங்க. அந்த கிரேஸ் பேங்க்ல இருந்து கிரேஸை எடுத்து 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 யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம குளோரியஸ் டேஸ், கடைசி காலங்கள்ல இருக்கிறோம் நம்ம. டேஸ் ஆஃப் குளோரி. ஒரு மனுஷன் குளோரியஸா மாறணும். அவருக்காகவே ஹி இஸ் மை எவ்ரிதிங் அப்படின்னும் பொழுது அந்த குளோரியஸ் வேல வர முடியும். சோ அந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்ராதிபதியும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், மரணம் இல்லாதவர். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆண்டவருக்கு மரணம் இல்லை. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள். பிள்ளைகள்னா என்னது? தோற்றங்கள். அவர் மாதிரியே தான் நம்ம நிக்கிறோம். வர்டிகலா நிக்கிறோம். அவர் மாதிரியே தான் கண்ணு, மூக்கு, உதடு, கழுத்து, அப்படியே செஸ்ட் ரீஜன், ஹிப் ரீஜன், தைஸு, காலு அப்படியே போகுது. அப்படியே கீழே டோஸ் வரைக்கும் போகுது. அப்ப அவரு மாதிரியே நம்ம இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அவருக்கு மரணம் இல்லாதவர், தாழாத ஒளி தவறாத ஒளியிலே, அன்அப்ரோச்சபிள் லைட்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றோம். ஒளி தவறாத ஒளியிலே, he is dwelling in an unapproachable light. அதை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த கண்கள் நம்மளுடைய சாதாரண மனுஷனுடைய கண் அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியாது. ஏன்னா சூரியனே நம்மளால பார்க்க முடியாதுன்னா, சூரியனே படைத்த தேவன் அவருடைய வெளிச்சத்தை நம்ம சாதாரணமான ஒரு ஐரிஸ், பியூப்பிள், கார்னியா இருக்கிற இந்த நார்மல் கண்ணுல நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு சாதாரண ஒரு பல்பு ரொம்ப நேரம் பார்க்க முடியுதா? கிடையாது. அப்ப அவரை பார்க்கறதுக்கு நம்மளால அந்த கண்ணு தாங்கவே முடியாது. அப்ப இப்ப கூட நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய சிரசின் மேல் அக்கினி இருக்கு. அந்த பரலோக தரிசனத்துல அவர் அப்படி காட்டுறாரு. 10 நாள் தரிசனத்துல பார்த்த அந்த ஒளியே 10 நாள் தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்ணுக்குள்ள ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததே. அப்ப அவர் நேர்ல நின்னா நம்ம சதக்குன்னு கீழே விழுற ஸ்டேஜ் தான் நம்ம இருப்போம். பாருங்க, அது அடுத்து வருது, அந்த வசனமும் வருது. அப்ப அவரு என்ன எவ்வளவு தாழாத ஒளி தவறாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை மனிதன் கண்டதில்லை, காணவும் மாட்டார்கள். அதுக்கு ரெலவெண்ட் வசனம் கீழே வருது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய்,
ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பா, இப்ப கூட நான் தரிசன பர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுறேங்க. ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆண்டவர் இந்த தரிசனத்துல நான் பாக்குறேன். அவர் என் பின்னாடி வந்து நிக்கிறத பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மாதுளப்பழம் ஜூஸ் போடுறேன். மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் பின்னாடி நிக்கிறாரு. என்னால இங்க அவரை பார்க்க முடியுது. மாதுளப்பழம் மிக்ஸி ஜார் தான் நான் பார்க்கிறேன். மிக்ஸி ஜார், நல்லா நோட் பண்ணுங்க ஒரு விஷயத்த. மிக்ஸி ஜார் தான் நான் பார்க்கிறேன். ஆனா அவர் என் பின்னாடி நிக்கிறது, வெள்ளை அங்கி போட்டுட்டு உயரமா நிக்கிறது. என்னால என்னுடைய ஸ்பிரிட்டு இயேசு பின்னாடி நிக்கிறாருன்னு என்னோட ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்குது. இது யாரு எனக்கு சொல்லி கொடுத்தது? அவர் இயேசுதான்னு. அந்த டிஃபால்ட் கனெக்ஷனை ஆவிக்கு வச்சிருக்காரு. ஒரு மனுஷனுடைய அந்த 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு வச்சிருக்கிறார். உடனே இன்ஸ்டன்டா என்னால கண்டுபிடிக்க முடியுது. பின்னாடி நிக்கிறாருப்பா, திரும்பி பார்த்தா யாருமே காணோம். திரும்ப நான் என்ன பண்றேன், அந்த மாதுளப்பழம் ஜூஸுக்கு நான் நிக்கிறேன், ஃபில்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. தெரியுறாரு. காம்பவுண்ட் உடனே நான் எங்கெல்லாம் போறேன், பின்னாடியே வராரு. தரிசனம் பின்னாடியே வராரு வெள்ளங்கி போட்டுட்டு. குழந்தைங்க வராங்க, காம்பவுண்ட் கேட்டு காம்பவுண்டுக்கு கேட்டை திறக்கலான்னு பார்த்தா என் பின்னாடி இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்றதுக்கு லைட்டா அப்படி திரும்ப பின்னாடியே தான் நிக்கிறாரு வெள்ளங்கி போட்டுட்டு. அப்போ இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஹீ இஸ் அலைவ். உண்மையிலேயே அவர் என் பின்னாடி டிராவல் ஆனார் தான். ஆனா ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ். ஆனா அவரோட வடிவம் கொண்டு என்னால நேர்ல பார்க்க முடியாது. திரும்பி பார்க்கும்பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நான் காம்பவுண்டை நோக்கி பார்க்கிறேன், குழந்தைங்களோட பஸ் வருதான்னு பார்க்கிறேன். எனக்கு பின்னாடி அவரு இருக்கிறது என்னால் 100% அச்சு அசல் அவருடைய வெள்ளை அங்கி பல 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 பலன்னு அப்படியே ஒயிட் கலர்ல தெரியுது. அப்ப இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப இந்த வசனத்துல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அவருடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய முகத்தை பார்ட்டா நான் பார்த்திருக்கிறேன். மூக்கு அவ்வளோ ஷார்ப் ஃபினிஷிங், கண்ணு அப்படியே அந்த சீனுடைய கலர் ப்ளூ, அந்த ப்ளூ கண்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவருடைய ஹேர் நார்மல் கருப்பு கலர் கிடையாது, அப்படியே அந்த ப்ரௌனிஷ் கருப்பு, ப்ரௌனிஷ் அந்த ஷேடு. அப்புறம் அவருடைய சின், அவருடைய நெற்றி, அவருடைய தாடை, இது எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில தான், தரிசனம் விஷன் அடிப்படையில தான். ஏன்னா ஆவிக்குரிய கண்களை தான் அவரை பார்க்க முடியும். மரித்து உயிரோடு எழும்பின தேவனை யெஷுவா இந்த பூமியில வரும் பொழுது நீங்க மாம்சமும் ரத்தமா இருந்தாரு. அவரை தொட்டு கூட பார்த்திருப்பாங்க ஜனங்க. அவர் கட்டி பிடிச்சிருப்பாரு, அவரை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவர் மரித்து உயிரோடு அவர் எழும்பின பிற்பாடு அவர் எப்படி பார்க்க முடியும்? ஆவிக்குரிய ரீதியில தரிசனத்துல தான் பார்க்க முடியும். அப்போ யெஷுவாக்கு முன்னாடியும் தரிசனத்துல தான் பார்க்க முடியும். யெஷுவாக்கு பின்னாடியும் மரித்து உயிரோடு எழும்பின தேவனை தரிசனத்துல தான் பார்க்க முடியும். அவர் ஏன்னா அவருடைய ஒளி பிரகாசம், நான் ஏற்கனவே முன்னாடி வசனம் அன்அப்ரோச்சபிள் லைட்னு சொல்லிட்டோம். அந்த அன்அப்ரோச்சபிள் லைட்ல இருக்கிறவரை நேர்ல பார்த்தா ஒரு மனுஷன் உயிரோடவே இருக்கவே முடியாதுங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க, உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு சூரியன் நேர்ல வந்தா எப்படி ஆயிரும்? நம்மளா தீஞ்சு போயிடுவோம். அப்ப சூரியனை உண்டாக்கினவர் எப்படி இருப்பாரு? எவ்வளவு கேப்பபிலிட்டி, எவ்வளவு பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமானவர் அவரு. அப்போ கொலோசியர் 1:15 நம்ம வாசிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. இது நம்ம ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் அதாவது இமேஜ். இப்ப பாருங்க, பிரியா இருக்கா, நான் தான் பிரியா. இப்போ ஒண்ணும் இல்ல, பிரியாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கல. பிதா இருக்கிறார். பிதாவை நீங்க பார்க்கணும்னா, பிதாவை நீங்க வந்து நேர்ல பார்க்கணும்னா, பிதா இந்த பூமிக்கு வரணும்னா he need one image. அந்த இமேஜ் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப பிதா இருக்கிறாரு, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவி ஒண்ணுன்னு சொல்றோம். பிதா இருக்கிறார்ப்பா. ஜனங்க வந்து ஏதோ வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க.
அவங்களுக்கு யாருன்னே என்ன கடவுள்னு என்ன ஒரு கன்றாவே அவங்களுக்கு தெரியல. ஜனங்கள திருத்தணும். கடவுள் இல்லாத தெரியாதனால தான் அவங்க பாவத்துல இருக்கிறாங்க. மனம் போன போக்குல வாழ்றாங்க. இந்த பூமிக்கு பிதா வரணும். எப்படி வருவாரு? அவருக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. அந்த இமேஜ் தான் யெஷுவா. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர் வந்து குழம்பிக்கிறாங்க. என்னடா இது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைய செய்றாங்கன்னு சொல்றாங்க. என்னது எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குதே! இது மண்டையில ஏறும். எப்படி ஏறுதுன்னா, பிதா இருக்கிறாரு. பிதா பூமிக்கு வரணும்னா ஒரு உருவம் தேவைப்படுது. அந்த இமேஜ் தான் இயேசு கிறிஸ்து. சரி. பிரியா இருக்கிறேன். பிரியா இருக்கிறேன். இப்ப என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்குறீங்க. தெரியாத நபருக்கு என் ஃபோட்டோவ காட்டுறீங்க. ஆல்ரெடி ஐ அம் சிட்டிங் இன் மை ஓன் ஹவுஸ். ஐ அம் சென்டிங் மை ஃபோட்டோ இன் WhatsApp. யூ ஆர் ஷோயிங் திஸ் ஃபோட்டோஸ் டு சம் அதர் நெய்பர். திஸ் இஸ் பிரியா. இவங்க தான் இந்த Zoom மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப. நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட என்னுடைய ஃபோட்டோவ காட்டுறீங்க WhatsAppல. வாட் யூ வில் சே, இதுதான் பிரியா. அப்போ பிதா ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. இவர்தான் பிதா. இவர்தான் கடவுள். மக்களுக்கு போற்றி ஆகிறது எப்படி? ஜீசஸ்ங்கிற பெயரால, அவருடைய வடிவத்தால. இங்க தெரியாத ஆட்கள் இத கவனிக்க வேண்டும். ஆண்டவரை வணங்காத மக்கள் ஒரு சில பேர்கள் சொல்றாங்க, இங்க ஜீசஸ் கடவுள்னு பைபிள்ல எழுதியிருக்காரா? இங்க அவர் இமேஜ் இருக்கே. இல்ல 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 ஒன்லி ஏகோவா, ஒன்லி ஏகோவா கிடையாது. ஏகோவா தேவனாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. வெறும் ஏகோவானா பிதாவே அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சார் நான் சொல்றேன் பிரியா. ஆனா அது பிரியா இல்ல. அது என் போட்டோ இல்ல. சொல்லுவனா? பிரியா, இது என் போட்டோ தாங்க. நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட காட்டுறது. பிதா சொல்லுவார்ல. இப்போ இயேசுவ மறுதலிக்கனா பிதாவ மறுதலிக்கிறது. இப்ப பிரியா இல்லன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லி நான் சொல்றேன் பிரியா கிடையாது அப்படின்னா, நோ பிரியா. என்னுடைய ஃபேஸ் அது கிடையாது. என்னுடைய முகம் அது கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லன்னா அங்க பிதா இல்ல. இயேசு கிறிஸ்துவிங்கன்னா பிதா இல்ல. அப்போ போட்டோ கிடையாது. அப்போ பிதா எப்படி ப்ரொஜெக்ட் ஆக முடியும் மக்களுக்கு? இயேசுனுடைய இமேஜ்ல தான் போர்ட்ரே ஆக முடியும். இயேசுனுடைய இமேஜ்ல தான் மக்களுக்கு நான் தான் கடவுள், நான் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி காட்ட முடியும். அந்த உருவம் தான் இயேசு இந்த பூமியில வாழும்போது பெற்றுக்கொண்ட உருவம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்னா பியூட்டிஃபுல். யாரு கடவுள்? இயேசுவோடைய தோற்றம் எப்படின்னா, இந்த கொலோசியர் 1:15 நீங்க இது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வரி தான். தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படிங்கிற ஒரே ஒரு லைன்ல இத்தனை ஒரு மேட்டர் அடங்கி இருக்கு. இதுல இத்தனை ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. இவர்தான் பிதா. இவருடைய ரூபம், இவருடைய முகம் எப்படி இருக்கும்? அதுதான் இயேசுனுடைய முகம். அல்லேலூயா. அவர்தான் மரிச்சு திரும்ப உயிரோட எழும்புறாரு. அப்ப தரிசனம் நம்ம பார்த்தாலே யாரு வரது? போட்டோல யாரு காட்டுவீங்க? பிரியா, 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 பிரியா. இவங்க இப்படிதான்ப்பா இருப்பாங்க. இவங்க தான் சிஸ்டர் மேக்டலின். இவங்க இப்படிதான் இருப்பாங்க. சிஸ்டர் மேக்டலின் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க போட்டோ பாருங்க. அவார்ட்ல வாங்கியிருக்காங்க. போட்டோ பாருங்க. இவங்க தான். அப்ப மேக்டலின் சிஸ்டர் சொல்ல முடியுமா? இது நான் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் பிதாவானவர் செய்கிறார். ஏன் நான் தான்ப்பா இயேசு கிறிஸ்து. இதுதான்ப்பா என் உருவம். இதுதான் நான் பூமியில வாழும் பொழுது என் முகம் இப்படிதான்ப்பா ஷார்ப்பா இருந்துச்சு. செதுக்குன சலை அவ்வளோ அழகான மூக்குப்பா என்னோட மூக்கு. தரிசனத்துல காட்டுறது அந்த மூக்கு தான். அந்த பினிஷிங் தான். ஒரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு மூக்கு இருந்து நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு மூக்கு அவருக்கு இருக்கு. அதனால அவர் தான் நான் தான். அப்ப பிதாவானவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு நீங்க தேட முடியாது. அதனாலதான் தரிசனத்துல இயேசு வருகிறார். தரிசனத்துல இயேசு வருகிறார். அப்ப பரலோக தரிசனத்துல எப்படி இருக்கிறாங்க? அங்கி ரெண்டு துண்டு, தலையில சிரசின் மேல் அக்கினி. அதே வெள்ள அங்கி தான் நமக்கு தரிசனத்துல வர அங்கியுமே கூட. தரிசனத்துல வர அங்கியுமே கூட அதுதான். ஒண்ணுல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு நாள்
சண்டே சர்வீஸ் சர்மன் தொடங்கின சண்டே சர்வீஸ் ஆரம்பிச்ச அந்த நாட்கள்ல ஒவ்வொரு முறை ஆண்டவர் தரிசனத்துல இருப்பார். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு போற வரைக்கும் ஆண்டவர் கீழே போய் நெட் ஆன் பண்ண வைஃபை 3 மணிக்கு போய் நெட் ஆன் பண்றேன். நான் போறது தெரிஞ்சு ஹால்ல உள்ள சோஃபால ரெட் கலர் துண்டு நடுவுல வருது, வெள்ளாங்கி போட்டுட்டு தரிசனத்துல அந்த சோஃபால உட்கார்றாரு. நான் சர்மன் கொடுக்கிற வரைக்கும் நான் செக் பண்ணி பாக்குறேன், என் தரிசன கண்களுக்கு அவர் அங்கேயே தான் இருக்கிறார். சர்மன் முடிச்ச கதவை திறக்கிறேன், அவர் ஜூம்ல பூம், அப்படி அந்த பூம் எஃபெக்ட்ல வந்து அப்படி வந்து நிக்கிறாரு. இது தரிசனத்துல நான் பார்த்தது. அப்போ நடுவுல என்னுடைய சிந்தனை ஆண்டவர் அங்கேயேதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நான் ஒரு பக்கம் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஆண்டவர் அங்கேயேதான் இருக்கிறாரா அங்கேயேதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்ப கொடுக்குற மெசேஜ ஒண்ணு விடாம அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. எங்க நான் மேல கொடுக்குறேன், கீழே சோஃபால உட்காந்தவர் உட்காந்த இடத்த விட்டு ஏன் நம்ம நகரல? எனக்கு அங்க கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணக்கூடாது. நான் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த குழந்தைக்கு நான் அங்க கான்ஸ்டன்டா உட்காந்துட்டு இருக்கிறது தெரியும். நம்மள மாதிரிலாம் கிடையாதுங்க அவரு. நம்மளாம் வந்து ஓடி போயிருவோம் டக்குன்னு. நம்மளாம் வந்து மனுஷங்களை குழப்பி விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை குழப்பவே மாட்டார். அவர் நிரந்தரமானவருங்கிறவர் இருக்கிற காரியத்தை நிறைய விஷயத்துல புரிய வைப்பார். அந்த ஒரு விஷயத்துல கூட அவர் அங்கேயேதான் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா பாருங்களேன். முடிச்ச ஒரு செகண்ட் அவருடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா அதை சொல்லவே முடியாது. நான் ஏற்கனவே இது ஒரு சாட்சியா கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உடனே நான் கதவை திறக்கிறேன், ஒரு ஜூம்ல அப்படியே வராரு. குழந்தை பேசி முடிச்சிருச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தை தானே, நானு பேசி முடிச்சிருச்சு, நம்ம உடனே போயிடணும். ஏன்னா அது வெயிட் பண்ணுது. ஆண்டவர் அங்கேயேதான் உட்காந்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. இது எப்ப நடந்து தெரியுமா? சண்டே சர்வீஸ். இந்த சண்டே சர்வீஸே ஆண்டவர் என்னை நடத்த சொல்லிதான் நான் நடத்துறேன். என்னுடைய சுய முடிவு எதுவுமே கிடையாது. என்னுடைய சுய டெசிஷன் எதுவுமே கிடையாது. அவர் நடத்த சொல்றதுனால இந்த சண்டே சர்வீஸ். அப்போ ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லயும் அவர் தரிசனம் கொடுத்துட்டே எனக்கு இருப்பாரு. இப்போ அது எதுக்காக அந்த தரிசனம் கொடுத்துட்டே இருந்தா தெரியுமா? நான் உன்னுடைய சர்மனை வாட்ச் பண்றேன், நான் நீ பேசுறத வாட்ச் பண்றேன். இங்க கொஞ்சம் ஆட்கள் வராங்களோ நிறைய ஆட்கள் வராங்களோ யார் இருக்காங்களோ இல்லையோ நீ கவலைப்படாத, நான் உனக்காக வெயிட் பண்றேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு அவர் காட்டுறதுக்கு தான் இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. அப்போ பிதா எந்த ரூபத்துல வருவாரு? ஏசு கிறிஸ்துனுடைய ரூபம் தான். பிதாவுக்கு ரூபம் கிடையாது. அவர் ப்ரொஜெக்ட் ஆகணும்னா யெஷுவா உடைய வடிவத்துல தான் அவர் வர முடியும். உங்களுக்கும் தெய்வம் அப்படின்னா யெஷுவாவோட வடிவத்துல வருவார். பிதாவுக்கு தனி ரூபம்லாம் கிடையாது. யெஷுவாவோட வடிவத்துல வருவார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு நாள் எங்க வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, உட்காந்துல பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்பா நீங்களும் நானும் மட்டும் தான்ப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னேன். அது அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவரு வெள்ளங்கி போட்டுட்டு தலையில கொழுந்து எரியுது அக்கினி. நான் ஸ்பிரிச்சுவலா நான் டங்ஸ்ல பேசிட்டு அப்பா அப்பான்னு அழறேன், சென்டிமெண்டா அழறேன். நான் சென்டிமெண்டா அழுது நான் அந்த ஹால்ல வாக் பண்ண அவருமே என் கூட அந்த அக்கினி தலை ஃபுல்லா அக்கினி, லிப் மூமெண்ட்டும் மூக்கும் லைட்டா தெரியுது. அந்த அக்கினிலேயே லிப் மூமெண்ட்டும் மூக்கும் லைட்டா தெரியுது. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா இப்படி ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு தலை, மத்ததெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த மூக்கும் உதனுடைய மூமெண்ட் ஏன் தெரியுமா அதை காட்டுறாரு? நான் உயிரோட தாமா இருக்கேன். நானு அக்கினி தேவன் தான், ஆனாலும் என்னால உதட்ட அசைக்க முடியும். நான் அக்கினி மயமா தான் என் தலை இருக்கு. நீ சொன்னல ஒரு வார்த்தை, நானும் நீங்களும் மட்டும் தானு சொன்னல, இதோ வந்துட்டேன் பாரு உன்கிட்ட. இதுதான் டாட்டர்ஷிப் அண்ட் சன்ஷிப். அவரை நம்ம கிளைம் பண்ணிக்கணும் மேக்சிமம். அப்போ ஆவியா இருக்கிற தேவன் சொன்ன உடனே அவருடைய ஷிஃப்ட் எப்படி இருக்கு, சக்குன்னு வந்துடுறாரு அப்படியே. இந்த தலைப்புக்கும் இப்ப நான் சொன்னதுக்கும் எவ்வளவு ஒரு பொருத்தம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே அவரை பார்க்க முடியுது அப்படின்னா நான் அதுக்கு தகுதியா? நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான், ஒரு ஃபீமேல். இந்த உலகத்துல மேல் எவ்வளவு டாமினேட் பண்றாங்க, எவ்வளவு ஆணாதிக்கம் செலுத்துறாங்க.
ஏன் இந்த பாஸ்டரல் இந்த பேக்ரவுண்டே பாத்தீங்கன்னா பெண்களை வளர விட மாட்டாங்க. நான் ஊழியம் செய்யறேன்னா கர்த்தருடைய தயவுனாலதான். என்னுடைய ஜெபத்த கேட்கிறாருன்னா அவருடைய தயவுனாலதான். ஏதாவது ஒரு டெலிவரன்ஸ் பண்றாருன்னா அவருடைய தயவுனாலதான். இல்ல என்னால நடத்த முடியுமா சொல்லுங்க? நான் ஞானஸ்நானம் குடுக்க போறேன்னு தெரிஞ்சு ஒரு பாஸ்டரு, அந்த ஞானஸ்தானத்தை எடுக்க கூடாது, நீ குடுக்க கூடாதுன்னு எவ்வளவுலாம் தடுத்து நிறுத்தினாரு. எப்பா நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவரு குடுக்க சொல்லியிருக்காருப்பா. ஆண்டவர் ஞானஸ்நானம் குடுக்க சொல்லியிருக்கிறாரு. நான் ஞானஸ்நானம் குடுப்பேன். நீங்க யார் அத கேட்கறதுக்கு? எனக்கு இத்தன நாள் நடத்தின தேவன், இத்தன நாள் நீங்க எங்க போனீங்க? நீங்க யாருன்னே தெரியாது. இப்ப வந்து நீங்க வந்து எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவ தடுத்து நிறுத்துறீங்க. நான் அவரு சொன்னாரு நான் செய்வேன். அவரு சொன்னாரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அவரு சொன்னாரு Zoom ஆரம்பிச்சேன். அவரு சொல்லி தான் மினிஸ்ட்ரி போய்க்கிட்டு இருக்கு. அவரு சொல்லி தான் எல்லாமே. நீங்க நினைக்கிறீங்களா அந்த அவார்ட்ஸ் கூட அவரு சொல்ற பேரு மேக்டலின் குடு, ஓரிஃபியல் குடு, இளவரசி குடு. உண்மையிலேங்க. சும்மா நான் என்னோட சொந்த முடிவெல்லாம் கிடையாது. ஒரு பேர் எனக்கு ஞாபகம் வரும். உடனே அவரு இன்ஸ்டன்ட்டா நீ குடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பேருக்கு நீ குடுன்னு சொல்லிடுவாரு. இப்படிதான். அவார்ட்ஸ் கூட இப்படிதாங்க. என்னுடைய சொந்த இதுவே கிடையாது. அப்ப கர்த்தர் ஆவியா இருக்கிற தேவன் உடனே ஒரு இனிஷியேட்டிவ், உடனே ஒரு பேச்சுவார்த்தை, உடனே இப்படிலாம் நடத்தி நம்மோடு கூட பேசி அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தரிசனம் இயேசுவா அவருதான். நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் யெஷுவா வந்துருவாரு. ஏன்னா பிதாவுடைய பிக்சர் தான் யெஷுவா. பிதாவுடைய போட்டோ தான் யெஷுவா. பிதாவுடைய ஃபேஸ் தான் யெஷுவா. பிதாவுடைய தோற்றம் தான் யெஷுவா. பிதா தான் யெஷுவா. சரிங்களா? இது கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த சர்மன் வந்து காட் இஸ் a ஸ்பிரிட். கர்த்தர் ஒரு ஆவி, கடவுள் ஒரு ஆவி, கர்த்தர் ஒரு ஆவி. இந்த ஆவி ஓட ஷிஃப்ட் வந்து இந்த மூவ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் சொல்றபடி ஆவியா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரை நீங்க அட்மையர் பண்ணும் பொழுது, அவரை நீங்க ரசிக்கும் பொழுது, அவரை நீங்க லவ் பண்ணும் பொழுது, அவருக்கு மேல நீங்க அன்பு செலுத்தும் பொழுது உடனே உங்ககிட்ட வந்துருவார். என்ன ஒரு வார்த்தை அவருக்கு ஈர்க்கப்பட்டது, அப்பா நானும் நீங்களும் தான்ப்பா, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கப்பா, எல்லாம் போயிட்டாங்க, நான் தனியா இருக்கும் பொழுது ஐ யூஸ் டு ரியலைஸ் ஒன்லி காட் அண்ட் மை செல்ஃப் அலோன் இன் ஹோம் அப்படின்னு நினைக்கும் போதே உடனே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். உடனே அந்நிய பாஷை பேசுவேன். உடனே ஜாலியா ஆண்டவர் கூட இருப்பேன். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இந்த ஒரு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார். கேட்கிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து ஆண்டி ஜெபிச்சு முடிச்சிருவாங்க.